guys, today நம்ம மகாராஜா மூவியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சமீபத்துல விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குங்க. குரங்கு பொம்மை படத்து மூலமா டைரக்டர் அறிமுகமான நித்திலன் சுவாமிநாதன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. தன்னோட முதல் படத்திலேயே கதையும் திரைக்கதையும் முத்திரை பதிச்ச நித்திலன் மகாராஜா படத்து மூலமா அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை காமிச்சிருக்காருங்க. படம் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆனாலுமே கொஞ்ச நேரத்துல விறுவிறுப்பா சீரிப்பாயிர ஒரு ராக்கெட்டா எக்ஸைட்மெண்டோட உச்சத்துக்கே கொண்டு போகுதுங்க இந்த படம். விஜய் சேதுபதியோட நடிப்புக்கு ஒரு மைக்கேல் வில்லனா அனுராக் கஷாயா புகுந்து விளையாடி இருக்காருங்க. நட்டி சிங்கம் புலி, மம்தா மோகன்தாஸ் அப்படின்னு நிறைய பேர் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படத்தோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளை இயக்குனர் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண நித்திலன் புன்னகை வாங்கினா கண்ணீர் இலவசம் அப்படின்ற குறும்படத்து மூலியமா எல்லார்கிட்டையுமே பாராட்ட பெற்றாருங்க. குறிப்பா உலக நாயகன் கமல்ஹாசன் அப்பவே இவர் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய டைரக்டரா உருவாவாரு அப்படின்னு சொன்னாருங்க. சமீப காலத்துல கதையின் திரைக்கதை இல்லாம தமிழ் திரையுலகம் தடுமாறுது அப்படின்னு சொன்னவருக்கு இதோ நான் இருக்கேன், நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்த படத்தை ஸ்கிரீன் பிளே பண்ணி டைரக்ஷன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க.